அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். கோடிகளை குவிப்பவர் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். கோடி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் கோடி அப்படிங்கிறது லட்சம் மாதிரி ஆகிப்போச்சு. லட்சம்ங்கிறது 1000 மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது கால மாற்றத்துக்கு ஏற்ப பணத்துடைய வேல்யூ பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே போகுது. இருந்தாலுமே சரளமாக லட்சங்களை சம்பாதிக்கிறதுக்கும் கோடிகளை சம்பாதிக்கிறதுக்கும் பர்த்லேயே சில அமைப்புகள் இருக்கணும். அது என்ன அமைப்பு அப்படின்னா, லக்னாதிபதி 2, 4, 6, 8, 10 இந்த இரட்டைப்படை ஸ்தானங்களோடு அதிகமாக தொடர்பு கொண்டிருந்தார்னா அந்த ஜாதகருக்கு எப்பொழுதும் பணம் சார்ந்த விஷயத்திலே நாட்டம் அதிகம். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை பார்த்தாலும் அந்த சூழல் ஜாதகருக்கு மிகப்பெரிய பண வரவை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம். லக்னத்துக்கு 11, ராசிக்கு 11, காலபுருஷனுக்கு 11 இந்த மூவருமே ஒருவராக வந்தால் அந்த ஒருவரும் நல்ல பலம் பொருந்தி இருந்தால் கண்டிப்பாக இந்த அமைப்புடைய நபர் கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பார், கோடிகளை சம்பாதித்து குவிப்பவராக இருப்பார் அப்படிங்கிறது பொதுவான தகவல். எல்லாருக்கும் இதே அமைப்பு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தில் சந்தேகமே வேணாம். பொதுவான விதி இந்த விதி. அப்போ இந்த விதி இருக்கிறவங்களுக்கும் வேறுபட காரணம் ஜாதகத்தில் அந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் ஆகும். நம்ம மைண்டில் ஒன்று மட்டும் செட் பண்ணிக்கணும். பொதுவாக லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலோ அல்லது சனி பகவான் இருந்தாலோ அல்லது சனி பகவான் வீடாக வந்தாலோ இத்த அமைப்புடைய நபர்கள் கோடிகளுக்கு அதிபதியாக கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. கோடினா கையில் காசு இருக்கிறது கிடையாது, அசட்டு கூட அவருக்கு அந்த வேல்யூ போகும். இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர கையில் கோடி ரூபா பணம் வச்சுக்கிட்டு இருப்பார் அப்படி அர்த்தம் கிடையாது. கோடிகளுக்கு அதிபதினா அவர்கிட்ட இருக்கிற சொத்து அந்த வேல்யூக்கு போகும் அப்படின்னு அர்த்தம். இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மற்ற கிரக அமைவுகளை பொறுத்து எந்த அளவுக்கு பலன்கள் உறுதியாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இருந்தாலுமே இந்த அமைப்புடைய நபர்கள் மற்றவர்களை காட்டிலும் 1 மடங்கு பண விஷயத்தில் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய விஷயம். 11ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தாலும் சனி பகவானோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் பண வரவு உண்டு. நன்றி, வணக்கம்.